ஓகே சார். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல அப் டூ கேட்ஸ் வரைக்கும் முடிச்சிருந்தோம். நார்மல் அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யூனிவர்சல் கேட்ஸ். இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ யூனிவர்சல் கேட் அப்படிங்கிறது வந்து 2 கேட்ஸ் தான் யூனிவர்சல்ல வரும். ஒண்ணு வந்து நாண்ட் கேட், இன்னொன்னு நார் கேட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் வந்து டிஎன்பிஎஸ்சில அதிகமான டைம்ஸ் வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்கிறாங்க. யுனிவர்சல் கேட்ஸ் என்னென்னங்கிறது. நாண்ட் கேட், நார் கேட். ஏன் நாண்ட் நார வந்து யூனிவர்சல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, இதனுடைய பேசிக் ஆபரேஷன் என்னென்ன இருக்கு? அண்ட் இருக்கு, ஆர் இருக்கு, நாட் இருக்கு. இந்த எல்லா ஆபரேஷன்ஸையுமே இந்த 2 கேட்ட வச்சு என்னால பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ அதனாலதான் இதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, யுனிவர்சல் கேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் NAND அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்ப NAND அப்படின்னு எடுக்கக்குள்ள, NAND உடைய சிம்பல் வந்து இதுதான். இட் இஸ் வெரி சிம்பிள். NAND நான் எப்படி எழுதலாம்னா, நாட் பிளஸ் அண்ட். சரிங்களா? அண்ட் இங்க இருக்கு, N இங்க முன்னாடி இருக்கு. அப்ப மொத்தமா என்னன்னு சொல்லிக்கலாம்? NAND அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்ப இது வந்து அண்ட் கேட் உடைய கரஸ்பாண்டிங் டயகிராம் சிம்பிள். அப்போ இது அண்ட் கேட்டுங்களா? அண்ட் சிமிலர்லி நாட் கேட்க்கு எனக்கு தெரியும். சோ இந்த இடத்துல ஒரு பபுள் மாரி இருக்கும். இது நாட் கேட். அப்போ இத கம்பைன் பண்ணி தான் எனக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, நாண்ட் கேட் போடுறாங்க. சோ இங்க வந்து பபுள் இருக்கும். இப்ப இங்க ஏ, பி அப்படின்னு இருக்குன்னா, அவுட்புட்ல அண்டோட அவுட்புட் வந்து என்னது? ஏபி. இந்த நாட்டுங்கிறதுனால இங்க மேல வந்து எனக்கு என்ன இருக்கு? ஒரு பார் வந்து வந்துரும். அப்ப இதுதான் வந்து நாண்ட் கேட் உடைய கரஸ்பாண்டிங் அவுட்புட். அப்ப தேர்ஃபோர் இதோட ட்ரூத் டேபிள் எப்படி இருக்கும்னா, ஏபி 2 இன்புட் இருக்கு. இது வந்து என்னுடைய அவுட்புட். 0 0 0 1 1 0 1 1. அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஏபி எனக்கு அவுட்புட் வந்து ஆக்சுவலி ஏபி பார். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஏபி பாருக்கு போகணும். ஏன்னா y is equal to ஏபி பார். அப்போ இதை மல்டிப்ளை பண்ணா 0 0 0 1. அப்ப இதோட இன்வெர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 1 0 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இதுதான் வந்து என்னுடைய NAND கேட் உடைய அவுட்புட் கரஸ்பாண்டிங் லாஜிக். சொல்றது புரியுதுங்களா? சோ இப்போ இந்த NAND கேட்ட வச்சு இப்போ இதுல இருந்து நம்ம சொல்லிடலாம். whenever my both inputs are high, my output is low. Otherwise my output is high அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அண்ட் கேட், ஆர் கேட், நாட் கேட் இது எல்லாமே வந்து இந்த NAND கேட் வச்சு என்னால சொல்ல முடியும்னு. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு அண்ட் கேட் வேணும். அண்ட் கேட் உடைய அவுட்புட் ஃபங்க்ஷன் என்ன? இட் இஸ் ஏபி. இதான் அதோடைய அவுட்புட். கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்ப இதுதான் வந்து என்னுடைய கரஸ்பாண்டிங் அவுட்புட். இப்ப நான் என்ன பண்றேன்னா, NAND கேட்க்கு திஸ் இஸ் மை NAND. ஏன்னு குடுத்துட்டேன், பின்னு குடுத்துட்டேன். அப்ப எனக்கு அவுட்புட்ல என்ன கிடைக்கும்? ஏபி த ஹோல் பார் அப்படின்னு கிடைக்கும். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? சோ ஏதாவது டவுட் இருக்குங்களா? சோ இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த இன்புட்ட அடுத்த நான்கு கேட்க்கு இன்புட்டா குடுக்குறேன். சரிங்களா? இப்போ வி நோ தட் இந்த பாயிண்ட்ல இட் இஸ் ஏபி பார். அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல ஏபி பார். நான் புரியறதுக்காக இந்த ஏபி பார நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 2 இன்புட் நான் இங்க அவுட்புட்ல குடுக்குறேன்னு வச்சுக்கலாம். எக்ஸ், எக்ஸ். அப்போ அவுட்புட்ல எனக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் எக்ஸ் த ஹோல் பார் அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ 2 டெர்மினல் நான் சேமா மல்டிப்ளை பண்ணனா எனக்கு கிடைக்கிறது எக்ஸ் தான். ஆர் யூ கிளியர் ஆர் நாட் வாட் ஐ எம் சேயிங்? புரியுதுங்களா? 2மே சேம் இன்புட்டா இருந்ததுன்னா, அவுட்புட் வந்து அதே தான் வரும். இங்க பாருங்க. இங்க ஏபி 2மே சேம். அப்ப அவுட்புட் வந்து என்னவா இருக்கு? இங்க இன்புட் என்ன குடுக்கணும்னோ அதுக்கு ஈக்குவலா அப்படியே வருது. மல்டிப்ளிகேஷன்ல. சரிங்களா? அப்ப அதுக்கு நான் பார் எடுக்கணும். அப்போ எக்ஸ் எக்ஸ்னா அவுட்புட்ல எனக்கு எக்ஸ் எக்ஸ் பார்ன்னு கிடைக்கும். அப்ப 2 இன்புட்க்கு நான் சிம்பிளா என்ன பண்ணலாம்? வெறும் எக்ஸ் பார்ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல எக்ஸோட வேல்யூ வந்து என்ன எடுத்துக்கிறேன்? ஏபி பார்ன்னு எடுத்திருக்கிறேன். ஆல்ரெடி இங்க ஒரு பார் இருக்கு. சோ பார் பார் வில் கேன்சல் ஆயிட்டு எனக்கு அவுட்புட்ல என்ன கிடைக்கும்? ஏபி அப்படின்னு கிடைக்கும். புரியுதுங்களா? அப்ப என்னுடைய அண்ட் கேட்ட நாண்ட் கேட் வச்சு எப்படி நான் டிசைன் பண்றதுங்கிறது கிளியரா இருக்குங்களா உங்களுக்கு? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். சோ இப்போ நெக்ஸ்ட் அண்ட் முடிச்சாச்சு. இப்ப அடுத்தது நான் என்ன பார்க்க போறேன் அப்படின்னா, நாட் கேட்.
ஸோ நாட் கேட்னு வரக்குள்ள நாட் கேட்க்கு எனக்கு சிங்கிள் இன்புட் தான் இருக்கும். அது நல்லா தெரிஞ்சுக்க. மத்த எல்லாத்துக்குமே 2 இன்புட். அண்டா இருக்கட்டும், ஆரா இருக்கட்டும். இதுக்கு எல்லாமே வந்து எப்படி இருக்கும் எனக்கு? 2 இன்புட்ஸ் இருக்கும். பட் நாட் கேட்க்கு வந்து எனக்கு எப்படி இருக்கு எனக்கு? ஒரே ஒரு இன்புட் மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? இது மறந்துடவே கூடாது. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ என்னுடைய அண்ட் கேட்டுக்கு நான் 2 இன்புட் குடுக்கணும். ஏன்னா நேண்ட் கேட்ன்னு வரக்குள்ள 2 இன்புட் இருக்கு. ஆனா நாட் கேட்க்கு எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் தேவை. அப்ப 2த்தையும் காமனா 1ல குடுக்குறேன். ஏ அப்படின்னு குடுக்குறேன். சரிங்களா? அப்ப இதோட வேல்யூ வந்து என்ன வரும்? A இன்டு A த ஹோல் பார் அப்படின்னு கிடைக்கும். We know that 2 சேம் குவான்டிட்டியை மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? ஏன்னு கிடைக்கும். அப்ப therefore அவுட்புட்ல எனக்கு என்ன கிடைச்சிரும்? A பார் அப்படின்னு கிடைச்சிரும். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாவும் கேட்கலாம், ட்விஸ்ட் பண்ணியும் கேட்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இஃப் இன் ஆர்டர் டு நான் ஃபார்ம் தி அண்ட் லாஜிக், இப்போ இந்த அண்ட் லாஜிக் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எனக்கு எத்தனை NAND கேட் வேணும்? இதான் கொஸ்டின். அப்போ இதுல மொத்தம் நான் எத்தனை கேட் யூஸ் பண்ணிருக்கேன்? 2. அப்ப ஆன்சர் இஸ் 2. இப்போ நாட் கேட்டை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா எனக்கு எத்தனை NAND கேட் வேணும்? ஒண்ணு NAND கேட்க்கு கரஸ்பாண்டிங் லாஜிக் என்ன அப்படின்னு இந்த டயக்ராம் கொடுக்கலாம். அப்படி டயக்ராம் கொடுக்காம எத்தனை கேட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஒன்ஸ் லாஜிக் தெரிஞ்சுன்னா நீங்க அதை வச்சு என்ன பண்ணிடலாம்? என்ன மாதிரி தேவையோ அதுக்கு ஏற்ற நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். ஸோ இப்போ நாட் கேட் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மீதி என்ன இருக்கு? சாரி, ஆர் லாஜிக் இதுதான் வந்து எனக்கு இருக்கு. சரிங்களா? ஆர் லாஜிக்னு வரக்குள்ள சார் நான் பூலியன் அல்ஜிப்ரா லாஸ்ட் கிளாஸ் நடத்திட்டேனா? ஓகே, நோ இஷ்யூஸ். ஸோ இதை ஏன்னு வச்சுக்கிறேன், இதை பின்னு வச்சுக்கிறேன். அப்போ இதோடைய அவுட்புட் வந்து எனக்கு என்னவா வரும்னு சொல்லியிருந்தேன்? இட் இஸ் நத்திங் பட் ஏ பார் அக்கார்டிங் டு திஸ் நாட் லாஜிக். இது வந்து பி பார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்றேன்னா ஒரு நேண்ட் கேட்க்கு இன்புட்டா கொடுக்குறேன். சரிங்களா? அப்போ ஏ பார் டாட் பி பார் இது வந்து இன்புட். இங்க பபிள் இருக்கிறதுனால அவுட்புட்ல the ஹோல் பார் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து கரஸ்பாண்டிங் அவுட்புட். சரிங்களா? ஸோ அக்கார்டிங் டு பூலியன் அல்ஜிப்ரா, சரிங்களா, ஏ பார் டாட் பி பார் இஸ் ரீரிட்டன் as a plus b the ஹோல் பார்னு எழுத முடியும். இது வந்து பூலியன் அல்ஜிப்ராவுடைய ஃபர்ஸ்ட் லா. சரிங்களா? a bar dot b bar is replaced by a plus b the whole bar. அப்ப இதை எப்படி எழுதலாம்? a plus b the whole barனு போடலாம். அதுக்கு மேல ஒரு பார் இருக்கு. அப்ப இது ரெண்டுமே எனக்கு கேன்சல் ஆயிட்டு மீதி என்ன கிடைக்கும்? a plus bன்னு கிடைக்கும். அப்போ எனக்கு ஆர் லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு மொத்தம் 3 எத்தனை கேட் தேவை? NAND கேட் தேவை. சரிங்களா? அதே மாதிரி பூலியன் அல்ஜிப்ராவுடைய ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னா ஏபி த ஹோல் பார். சார் மன்னிக்கணும், தப்பா போட்ட. ஏ பார் இட் இஸ் கரெக்ட். AB the whole bar is replaced by A bar A bar plus B bar. ஸோ இதுதான் வந்து பூலியன் அல்ஜிப்ராவுடைய ரெண்டாவது சரிங்களா? இந்த ரெண்டு லா தான் நம்ம ரிப்பீட்டடா யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட், ஸோ இந்த இந்த இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம மெட்டீரியல்ல கொடுக்கல, ஜஸ்ட் யூ டேக் அ நோட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி நார் கேட் அப்படின்னு வரக்குள்ள, சரிங்களா, இதே 3 லாஜிக் யூஸ் பண்ணுவோம். அண்டு, ஆறு, அகைன் நாட். ஆஸ் யூஸ்வல். இப்போ ஃபர்ஸ்ட் நான் அண்ட் லாஜிக் போறேன்னு வச்சுக்கலாம். இட் இஸ் வெரி சிம்பிள். 2 இன்புட் இருக்கு. சார் ஒன்றும் இல்லை சார், இங்கே ரெண்டுத்துக்கு காமனா ஒரு லாஜிக் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது இட் இஸ் வெரி ஈஸி. இங்க பாருங்க, நேண்ட் அண்டு கேட் இருக்கு. அண்டு ஆப்ரேஷன்னா 2 கேட் வரும். அப்போ ஆறுக்குள்ள எனக்கு 3 கேட் வரும். எப்பவுமே நாட்டுக்கு ஒரு கேட்டு தான் வரும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சரிங்களா? அது அப்படியே இங்க உல்டாவா வரும். இப்ப நார், அப்ப நார்னா ஆர் ஆபரேஷனுக்கு 2 கேட் மட்டும்தான் தேவைப்படும். இதே அண்டுன்னு போகக்குள்ள 3 கேட் வேணும். நாட்டுன்னு போகக்குள்ள ஒரு கேட் வேணும். இந்த லாஜிக் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கிறது, ஃபார்ம் பண்றது. அப்ப இதை ஏன்னு எடுத்துக்கிறேன் நானு. சிமிலர்லி இங்க இருக்கிறத நான் என்ன எடுத்துக்கிறேன்? பின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இங்க நாட் சிம்பிள் வெளியே போட்டுடுறேன். அப்ப எனக்கு அவுட்புட்ல என்ன கிடைக்கும்? ஏ பார்னு கிடைக்கும். பிகாஸ் நாட்டுக்கு வந்து என்னன்னா ஆஸ் யூஸ்வல் 2 இன்புட் கொடுத்துட்டேன், இங்க பார் கொடுத்துருக்கேன். அப்ப இது ஏன்னு வச்சுக்கலாம். இங்க என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் ஏ
த ஹோல் பார்னு கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு கிடைக்கிறது ஏ தான். சரிங்களா? ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு ஏ. சரிங்களா? அப்ப ஏ பார். அப்ப இது வந்து எனக்கு என்னது? பி பார். ஸோ இப்ப இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்றேன்? ஆட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? ஏ பார் பிளஸ் பி பார் எடுத்து ஆட் பண்ணிருக்கேன். இதுக்கு மொத்தமா பார் எடுக்கிறேன். ஸோ அக்கார்டிங் டு த ப்ராப்பர்ட்டி ஏ பார் பிளஸ் பி பார் இஸ் ரீப்ளேஸ்டு பை இங்க என்ன இருக்கு எனக்கு? ஏபி த ஹோல் பார் இருக்கு. அப்ப இதுல எப்படி எழுதலாம்? ஏபி த ஹோல் பார். ஆல்ரெடி மேல ஒரு பார் இருக்கு. ஸோ ஒரு போத் பார் வில் கேன்சல் விச் இஸ் ஈக்குவல் டு ஏபி. சரிங்களா? அண்ட் சிமிலர்லி ஆர் லாஜிக் வந்து இங்க எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சேம் சிம்பிள். ஸோ ஏ பி அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்ப எனக்கு அவுட்புட்ல என்ன கிடைக்கும்? ஏ பிளஸ் பி த ஹோல் பார் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே இன்புட்டா அடுத்தது கொடுத்துட்டேன்னா எனக்கு கிடைக்கிறது ஏ பிளஸ் பி த ஹோல் பார்னு கிடைக்கும். ஸோ போத் வில் கேன்சல் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. அங்க போன லாஜிக் என்ன யூஸ் பண்ணணுமோ அதே தான். ஸோ அகைன் நார் கேட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆர் பிளஸ் நாட் பிளஸ் ஆர். ஸோ ஆறு இந்த எண்ல எண் எடுத்துக்கிட்டோம்னா சேர்த்தோம்னா நார் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து என்னுடைய ஆர் லாஜிக். ஸோ நாட்டுக்கு பபிள் போடுவோம். அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் இங்கே போட்டிருக்காங்க. ஏ பி அவுட்புட் வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் பார். அப்போ எனக்கு ஏபி ரெண்டு இன்புட் இருக்கு. ஏ பிளஸ் பி பார்க்கணும். ஒய்ங்கிறது அவுட்புட். இப்போ 0 0 0 1 1 0 1 1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 0 1 1 1. ஸோ இங்கே அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 1 0 0 0. அப்போ இதோடைய அவுட்புட் வந்து எப்படி எப்போ ஹையா இருக்கும்னா when both inputs are low then my output is high. So this is applicable for NOR gate. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இதுல டவுட் இருக்குங்களா? நோ சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான கேட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ்ஆர் கேட். இது வந்து எக்ஸ்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறது மீனிங். சரிங்களா? எக்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறது மீனிங். சரிங்களா? ஆர் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நத்திங் பட் அடிஷன் ஆஃப் சம் குவான்டிட்டி. அப்போ தேர்ஃபோர் y is equal to a XR B. ஆறுங்கிறது பிளஸ் எக்ஸுங்கிறதுக்கு நீங்க எப்படி வச்சுக்கீங்க? இந்த ரவுண்டை ஞாபகம் வச்சுக்கீங்க. மேல பிளஸ் பண்ணி மேல ரவுண்ட் போட்டிருக்கிறோம். அதுதான் எக்ஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து என்னன்னா ஆல்டர்னேட்டிவா இருக்கும். அப்போ ஏ பி பார் பிளஸ் பி ஏ பார். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னுடைய எக்ஸ்ஆர் கேட்டுக்கான வேல்யூ. இது நம்ம புரியுற மாதிரி புக்ல கொடுக்கணும்னா ஏ பி பார் பிளஸ் ஏ பார் பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆருடைய கரஸ்பாண்டிங் அவுட்புட் ஃபங்க்ஷன். அப்போ தேர்ஃபோர் ஏ பி அப்படின்னு ரெண்டு அவுட்புட் இருக்கு. இன்புட் இருக்கு 0 0 0 1 1 0 1 1. சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் இந்த லாஜிக் அப்ளை பண்ணனா ஏ எக்ஸ்ஆர் பி அப்ளை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா when both inputs are same the output is 0. when both inputs are different எனக்கு அவுட்புட்ல வந்து 1ன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த ட்ரூத் டேபிள் ஆஃப் எக்ஸ்ஆர். சரிங்களா? ஸோ இதுல டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய இன்னொரு கேட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா எக்ஸ் நார். ஆக்சுவலி இதோடைய சிம்பிள் நான் அதில் போட மறந்துட்டேன். ஆர் கேட்னால இதே சிம்பிள் தான் வரும். எக்ஸஸா இந்த மாதிரி இருக்கும். ஒரு முன்னாடி இந்த டேர்ம் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுல வேற எதுவும் இல்லை. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் மை எக்ஸ். சரிங்களா சார்? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது எக்ஸ் நார். இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்னது? எக்ஸ் ஆருக்கும் எக்ஸ் நாருக்கும் ஒரே ஒரு எண். எண் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்லி இந்த ஞாபகம் இருக்குங்களா? நாட் கேட். நாட் கேட் ஆப்வியஸ்லி. அப்போ எக்ஸ்ஆர் உடைய சிம்பிளை போட்டுக்குங்க. அவுட்புட்ல நாட்டை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக ஒரு பபிள் போட்டீங்கன்னா இதுதான் வந்து என்னது? எக்ஸ் நாட் கேட்டுடைய கரஸ்பாண்டிங் சிம்பிள். சொல்றது புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ ஆஸ் யூசுவல் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ ஒய் இஸ் ஈக்குவல் டு இங்க எக்ஸ்ஆருக்கு ஏ திஸ் இஸ் த சிம்பிள். சரிங்களா? எக்ஸ்ஆர் பின்னு போடுவோம். அப்போ இதோடைய அவுட்புட் தான் வந்து பார்ல கிடைக்கும் எனக்கு. சரிங்களா? இந்த பார் போட்டோம்னா அதான் என்னுடைய அவுட்புட். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். அப்ப இதை நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஆல்டர்னேட்டிவ் இன்புட்ஸ் வந்து இருந்ததுன்னா அவுட்புட் ஹைன்னு பார்த்திருப்போம். அப்ப இங்க எப்படி இருக்கணும்?
சேம் இன்புட்ஸா இருந்ததுன்னா ஹைன்னு இருக்கணும். அதான் மீனிங். கரெக்ட்டுங்களா? இப்ப ஆல்டர்னேட்டிவ் இன்புட்ஸா இருக்கிறதுனால தான் ஏ பி பார் பிளஸ் ஏ பார் பி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப எக்ஸ் நார்னு வரக்குள்ள இதுக்கு அப்படியே உல்டாவா வரணும். அப்போ ரெண்டுமே சேமா இருக்கணும். ஏ பார் பி பார் பிளஸ் ஏபி ரெண்டுமே சேமா இருக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் கன்ஃபியூஸ் ஆகாது. அப்ப தேர்ஃபோர் இதுக்கு நான் போட்டேன்னா ஏ பி இங்க ஏ பிளஸ் எக்ஸ் ஆர் பி த ஹோல் பார் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் 0 0 0 1 1 0 1 1. அப்ப தேர்ஃபோர் அவுட்புட் 1 0 0 1. இதுதான் வந்து இதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ. இப்போ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒய் வந்து சிம்பிளா என்ன பண்ணிருக்கேன், எக்ஸ்ஆர்ல போட்டிருக்கேன், அதே பிளஸ் போட்டு போட்டிருக்கேன், மேல ஒரு பார் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கு நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறேன். அந்த பார் மாதிரி போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அதனால இதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா ஏ போட்டு ஒரு டாட் போட்டு ரவுண்ட் போட்டுக்கிறேன். அங்க எப்படி என்ன பண்ணிருக்கேன், பிளஸ் போட்டு ரவுண்ட் போட்டிருக்கேன்னா இங்கே அதுக்கு பதிலா என்ன போட்டிருக்கேன், டாட் போட்டு ரவுண்ட் போட்டு இன்டு பீன் போட்டா இந்த சிம்பிள் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா எக்ஸ் நார் இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. இதுதான் அதோடைய மீனிங். புரியுதுங்களா சார்? இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? No, sir. Okay, I hope it is very well clear. So now I move on to some of the problems. Now you see this, what is the final output of X in the circuit? So இதுதான் வந்து எனக்கு கேட்டிருக்கிறது. இங்கே A கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த இடத்துல அவுட்புட் வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? A bar அப்படின்னு கிடைக்கும். இங்கே B இருக்கு, C இருக்கு. இது வந்து எனக்கு என்னது? It is nothing but simply it is a OR gate. அப்ப இது எல்லாமே எனக்கு ஆட் ஆகி கிடைக்கும். A bar plus B plus C. சரிங்களா? அதே மாதிரி இங்க வந்து D இருக்கு, இங்க C சாரி இட் இஸ் A. கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க என்ன கிடைக்கும்? A பிளஸ் Dன்னு கிடைக்கும். இப்ப இங்க பார் கொடுத்துருக்காங்க கிடைக்கும் A பிளஸ் D the whole bar அப்படின்னு கிடைக்கும். இதோட அவுட்புட் X எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு பாருங்க. A bar பிளஸ் B பிளஸ் C சரிங்களா? பிளஸ் A bar பிளஸ் சாரி A பிளஸ் D the whole bar இதுக்கு எனக்கு ஈக்குவலா இருக்கும். சரிங்களா சார்? ஏதாவது டவுட் இருக்குங்களா? I hope it is very well clear. XR என்னன்னு தெரியல. Okay, so this is my final answer. But என்னுடைய question originality it is ungate. Okay, it is a printing mistake. So that it is AD. So அப்ப எனக்கு இங்க அவுட்புட்ல என்ன கிடைக்கும்னா AD bar அப்படின்னு கிடைக்கும். So plus AD bar அப்படிங்கிறது எனக்கு இங்க கிடைக்கும். சரிங்களா? So this is the final answer. And similarly, so here it is OR gate. So the output is A plus B. Here it is C. So therefore A plus B into C. அப்போ இதோடைய அவுட்புட் பார் தான் எனக்கு கிடைக்கும். அது நான் எப்படி எழுதுறேன்னா விச் இஸ் ஈக்குவல் டு ஏசி பிளஸ் பிசி அப்படின்னு எழுதலாம். சரி, அதுக்கு நாட்டுக்குள்ள கிடைக்கும் ஏசி பிளஸ் பிசி த ஹோல் பார் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே டின்னு இருக்கு. அப்போ எனக்கு அவுட்புட்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ பிளஸ் பி த ஹோல் பாரை ஏ பார் எப்படி எழுதலாம் நான் ஞாபகம் இருக்குங்களா? பூலியன் அல்ஜிப்ரா a plus b the whole bar which is equal to a bar dot b bar அப்படின்னு என்னால போட முடியும். சரிங்களா? அப்ப therefore எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ac bar dot bc bar into d அப்படின்னு போடலாம். ஸோ இங்க e இருக்கு, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? ac bar actually it is bc bar, I forget. So bc bar into d. So this is the final answer. ஸோ அது நம்மளுடைய அவுட்புட் வந்து எனக்கு என்ன ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்புல மாடிஃபை பண்ணிக்க. இங்க பாத்தீங்கன்னா உள்ள மல்டிஃபை பண்ணி எடுத்திருக்கிறேன். ஒரு சில கேசஸ்ல மல்டிஃபை பண்ணாம எடுத்து போடுவாங்க அந்த சி உள்ளுக்குள்ள. ஸோ அதனால என்னோட ஆப்ஷன்ல என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏத்தாப்புல உங்களுடைய சிம்பிளிஃபிகேஷனை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ தட் இஸ் த லாஜிக். அண்ட் சிமிலர்லி லாஸ்ட்க்கு முன்னாடி ஆர் கேட் தானே சார்? இதானே மேம்? ஆமா. இல்ல எனக்கு கொஞ்சம் பிளர்ரா தெரியுதுங்க மேம். அதனால நான் அப்படி போட்டிருக்கேன். இஃப் இட் இஸ் ஆர் கேட் மீன்ஸ் இந்த இடத்துல உங்களுக்கு பிளஸ் வரும். சரிங்களா? அப்ப இங்க பிளஸ் வந்ததுன்னா மொத்தமா இ வந்து என்ன வரும்? மல்டிபிளிகேஷன்ல வரும். புரியுதுங்களா? ஐ திங்க் இட் இஸ் வெரி வெல் கிளியர்.
எனக்கு ஸ்கிரீன் Okay. பிரைட்னஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த பெரிய டீவியேஷன் தெரியலைங்க மேம். அதனால ஐ மேட் அ மிஸ்டேக். ஓகே. Now you see this. Here the output is AB. Here it is C. So therefore AB plus C. அப்ப இங்க அவுட்புட் தானே கிடைக்கும். AB plus C the whole bar. இங்க D ன்னு இருக்கு. அப்ப therefore என்ன கிடைக்கும். AB plus C the whole bar into D. சரிங்களா? இப்ப இதே வழிதான் இங்க வரப்போகுது. AB bar plus C into D. இது கூட இந்த E வந்து ஆட் ஆகுது. அப்ப this is my corresponding final output for this diagram. So it is very simple only. Just try to understand the corresponding gate logics. சரிங்களா? So now I move on to Boolean algebra. So it is very important and it is very simple to solve the problem using Boolean algebra. So Boolean algebra ன்னு வரக்குள்ள எனக்கு முக்கியமான சிம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஈக்குவல். ஸோ ரெண்டாவது பிளஸ். சரிங்களா? அப்படிங்கிறதுக்குள்ள இட் ஷுட் பி ஆட். அதாவது நம்ம இது வந்து என்ன சொல்லுவோம்னா ஆர் லாஜிக் சொல்லுவோம். இப்போ நம்ம இருக்கிற லாஜிக் வச்சு நம்ம பேசுவோம். சரிங்களா? அடுத்தது டாட். இது வந்து மல்டிபிகேஷன். மல்டிபிகேஷன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் அண்ட் கேட். சரிங்களா? அதே மாதிரி ஒன்று இப்படி பார்ன்னு போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பார் பி பார். அப்படி இல்லைன்னா ஏ இந்த மாதிரி ஒரு அப்பாஸ்ட்ரஃபி மாதிரி போடுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது ரெண்டுமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ இப்படி கொடுப்பாங்க ஏ பார் பி பிளஸ் பி பார் ஏ. இந்த மாதிரி ஒரு சில நொட்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. அப்படின்னா இந்த ஏ பார் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு மீனிங். ஸோ இப்போ அந்த நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஒன்று இந்த பாரை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த அப்பாஸ்ட்ரஃபி யூஸ் பண்ணலாம். சரிங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இப்போ பூலியன் அல்ஜிப்ரா அப்படின்னு வரக்குள்ள இதுல மொத்தம் 3 முக்கியமான லாஸ் இருக்கு. ஸோ என்னென்ன லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்யூட்டேட்டிவ் லா. இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட் இஸ் அசோசியேட்டிவ் லா. மூணாவது வந்து என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. சரிங்களா? 3 விதமான லா இருக்கு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும்னா அசோசியேட்டிவ் லா அப்படின்னு கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்களே, இது எது அசோசியேட்டிவ் லா அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லை இந்த லாவை கொடுத்துட்டு இது வந்து கம்யூட்டேட்டிவா அசோசியேட்டிவா டிஸ்ட்ரிபியூட்டிவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நம்ம பெரும்பாலும் இதை நம்ம மறந்துடுவோம். கம்யூட்டேட்டிவ் அசோசியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் எல்லாம் வந்து நமக்கு குழப்பம். சரிங்களா? இதை நம்ம எப்படி ரிமெம்பர் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சார் ரமணா படம் பார்த்துருக்கீங்களா? Yes, sir. ஸோ ரமணா மூவில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேஜரா அதுல என்ன பண்ணுவாங்க ரமணா மூவில? லஞ்சம் வாங்குறவங்க எல்லாரையும் கடத்திட்டு போய் சாகடிப்பாங்க சார். ஓகே. அவங்க அதை வாங்குறவங்களை கடத்திட்டு போறாங்க பாத்தீங்களா? அவங்க எப்படி வாங்குறாங்கிற டேட்டா எப்படி தெரியும்? அந்த கரஸ்பாண்டிங் ஆபீஸ்ல இருக்கிற யாரோ ஒரு ஆள் அந்த டேட்டாவை கலெக்ட் பண்றாங்க. கரெக்ட்டுங்களா? பட் அவங்க படிச்சது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலேஜ்ல இருந்து படிச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா எல்லா இடத்துலயும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருப்பாங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அந்த ஒரு கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த லா ரொம்ப சிம்பிள். சரிங்களா? அப்போ கம்யூட்டேட்டிவ்னா அவங்க எல்லாமே ஒரு கம்யூனிட்டி. என்ன கம்யூனிட்டி? ஒரு குறிப்பிட்ட காலேஜ்ல படிச்சிருக்கிறாங்க. சரியா? அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கும். கரெக்ட்டுங்களா? இப்ப நம்ம எப்படி காலேஜ்ல ஒய்ஆர்சி, என்எஸ்எஸ், என்சிசின்னு ஒரு கிளப் ஆக்டிவிட்டிஸ் அசோசியேஷன் மாதிரி இருக்கோ, அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு அசோசியேஷன் வந்து கண்டிப்பா இருக்கும். அவங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு என்ன பண்ணிருக்காங்க? டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஒவ்வொரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ ஓவராலா எனக்கு டேட்டா கலெக்ட் ஆயிருக்கு. இப்ப இந்த 3 லா ஞாபகம் வச்சுக்கலாமா? கம்யூட்டேட்டிவ்னா அவங்க ஒரு கம்யூனிட்டி. சரிங்களா? ஸோ அவங்க ஒரு அசோசியேஷன் வச்சிருக்காங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஸ்ப்ரெட் ஆயிருக்காங்க. சரிங்களா? டிஸ்ட்ரிபியூட்டிவ். அப்போ கம்யூட்டேட்டிவ், அசோசியேட்டிவ், டிஸ்ட்ரிபியூட்டிவ். சரிங்களா? கம்யூட்டேட்டிவ் அப்படின்னா எனக்கு என்னவா இருக்கிறது? எப்படி இருப்போம் சார்? நம்மளே நம்ம பசங்க இருக்காங்க காலேஜ்ல ஒரே கம்யூனிட்டின்னு வச்சுங்களேன். ஒரே டிபார்ட்மெண்ட் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? ஒற்றுமையா இருப்போம் சார். ஆமா. இப்ப நாங்க கிளாஸ்ல அசைன்மெண்ட் கொடுப்போம். பண்ண மாட்டீங்க. கிளாஸ்ல ஒரு ஆள் மட்டும் தான் பண்ண மாட்டீங்களா? இல்ல மொத்தமாவே பண்ண மாட்டாங்க? பண்ணா மொத்தமா பண்ண வேணாம். கிளாஸ் பங்க் அடி எக்ஸாக்ட் எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் பங்க் அடிக்கிறது. நடுவுல பாத்தீங்கன்னா காலேஜ் ஒரு நாள் தான் இருக்கும். அந்த ஒரு நாள் லீவ் போட்டா 10 நாள் லீவ் வரும். அப்ப என்ன பண்ணுவீங்க மொத்தமா?
எவனும் கிளாஸ்க்கு வரக்கூடாது. எது கேட்டாலும் மொத்தமா பண்ணணும். சேர்ந்து பங்க் அடிச்சுருவீங்க. கரெக்ட்டுங்களா? அந்த அளவுக்கு ஒற்றுமை அதிகமா இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த கம்யூட்டேட்டிவ் அப்படிங்கிறது இந்த லாஜிக்க ஞாபகம் வச்சுக்கங்க. அப்போ ஏபி அப்படின்னு இருக்குன்னா, பிஏ எப்படி போட்டாலும் சேம் தான். நீங்க தலக்க மாத்தி எப்படி கேட்டாலும் எனக்கு அதே வேல்யூ தான் வரப்போகுது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? கம்யூட்டேட்டிவ் லாக்கு எப்படின்ட்டு? நான் சொன்ன அந்த ஸ்டோரிய கரெக்ட்டா நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். உங்க கம்யூனிட்டி ஸ்டூடண்ட்ஸ் இட் ஷுட் பி என்டையர்லி ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. அசோசியேட்டிவ் லா அப்படிங்கிறது வந்து என்னன்னா, இப்போ நீங்க வந்து காம்படிட்டிவா இருக்கீங்க. ஒரு அசோசியேஷன்ல போய் ஜாயின் பண்றீங்க. அதுல உங்க சீனியர்ஸ் இருக்காங்க. இப்ப நீங்க எப்படி போய் ஜாயின் பண்ணுவீங்க? சீனியரா இருந்தா என்ன, ஜூனியரா இருந்தா யாரா இருந்தாலும் வாடா நான் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி நம்ம பேசுவோம்ல, அதே லாஜிக் தான். ஏபி இருக்கு. புது மெம்பர் வந்தாலும் நம்ம சேர்த்துப்போம். இல்ல நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பழைய மெம்பர் உள்ள வந்தாலும் நம்ம சேர்த்துப்போம். சோ இதுதான் வந்து அசோசியேட்டிவ் லா. இது மல்டிப்ளிகேஷனுக்கும் பொருந்தும், அடிஷனுக்கும் பொருந்தும். ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்க A பிளஸ் பி. பின்னாடி சிஎஸ் எடுத்துக்கலாம். இல்லையா ஆல்ரெடி பி பிளஸ் சி இருக்காங்கன்னா முன்னாடி ஏவையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப இதுதான் வந்து அசோசியேட்டிவ் லா. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்ப அதே மாதிரியே டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா பிரிஞ்சு இருக்கிறது, பிரியறது. அப்போ ஏ இன்டூ பி பிளஸ் சி இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதை வந்து என்ன பண்ணணும்னா பிரிச்சு எழுதுறேன். சரிங்களா? அப்ப therefore ஏபி பிளஸ் ஏசி அப்படின்னு பிரிக்கிறேன், டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். சரிங்களா? அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சிமிலர்லி இப்ப இது பாருங்க ஏ பிளஸ் பிசி அப்படின்னு இருக்குன்னா இதுல ரெண்டும் சேர்ந்து இருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்டா? அப்ப இதை நான் பிரிச்சிடுறேன். எப்படி பிரிக்கிறேன்? ஏ பிளஸ் பின்னு தனியா பிரிச்சிடுறேன், மல்டிப்ளைட் பை ஏ பிளஸ் சி. ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அப்ப டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். இதுதான் மீனிங். அப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏ பிளஸ் பிசி எப்படி எழுதலாம்னா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ பிளஸ் சி அப்படின்னு என்னால எழுத முடியும். டெஃபினட்டா இந்த 3 லால இருந்து நம்ம கொஸ்டின் கேக்குறாங்கன்னா கண்டிப்பா ஒரு 1 மார்க் நம்மளால வாங்க முடியும். ஒண்ணு இந்த கம்யூட்டேட்டிவ் லா. இது கீழே என்ன ஈக்குவேஷன் வரணும் 1 2 3 இந்த 5 6 ஈக்குவேஷன்ல ஏதாவது 5 ஈக்குவேஷனே கொடுத்துருவாங்க. நம்ம அதுல இருந்து கண்டுபிடிக்கணும். இல்லனா ஐ புட் திஸ் ஈக்குவேஷன், திஸ் லா பிலாங்ஸ் டு கம்யூட்டேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, இல்ல பூலியன் அல்ஜிப்ரா ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியதான். ஏதாவது ஒரு லா சொல்லிட்டு இதை என்னன்னு சொல்லி கேட்பாங்க. சோ இது இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குமே தவிர இதை தாண்டி வேற எதுவும் இருக்காது. சோ ஏதாவது டவுட் இருக்குங்களா? No, sir. I hope it is very well clear. So next I move on to rules of Boolean algebra. இந்த படம் விஜய் சேதுபதி ஒரு இதுல என்னது கடத்தல் பண்ணுவாங்கல்ல சார், ஒரு 5 ரூல்ஸ் வச்சுட்டு அந்த படம் பேர் ஞாபகம் இருக்குங்களா? சூதுகவுமா சார்? என்னதுங்க சார்? சூது கவுக்கும். சூதுகவு. அதான் சார், அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே சப்ஜெக்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டா டக்குன்னு வராது. மூவில கொஸ்டின் கேட்டா செம்மையா வரும். ஏன்னா நம்ம விஷுவலா பாக்குறதுனால பெரும்பாலும் மறக்காது. சூதுகவும் சூதுகவும்னா அவங்க ஒரு 5 ரூல்ஸ் வச்சிருப்பான், செட் ஆஃப் ரூல்ஸ். யாரை டார்கெட் பண்ணணும், எப்படி கடத்தணும்ட்டு. அதே லாஜிக் தான். பூலியன் அல்ஜிப்ராவை சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஒரு 10 15 ரூல் இருக்கு. இந்த ரூல் ஞாபகம் இருந்தா உங்களுக்கு போதுமானது. சரிங்களா? இந்த ரூல் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ நான் ஏ பி இப்போதைக்கு மேஜரா 2 எடுத்துக்கிறேன். 2 இன்புட் 0 0 0 1 1 0 1 1 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் ஏ கூட நான் என்ன பண்ணணும், 0வா மல்டிப்ளை பண்ணணும். ஏ கூட 0 மல்டிப்ளை பண்ணா எனக்கு எல்லாமே என்னவா மாறிடும், 0ன்னு மாறிடும். அப்ப ஏ டாட் 0 இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0. இப்போ அடுத்தது ஏவை 1 கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஏ 1 கூட மல்டிப்ளை பண்ணா 1 இன்ட்டு 0 0 0 1 1. இங்க ஏல என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் கிடைக்குது ஏ டாட் 1ல. அப்ப இதை நான் என்ன எழுதிக்கலாம், சிம்பிளி ஏன்னு எழுதிக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன்னா ஏ பிளஸ் 0ன்னு போட்டுக்கிறேன். இப்ப இது கூட ஏ கூட 0 ஆட் பண்ணோம்னா அகைன் 0 0 1 1 இதான் கிடைக்கும். இப்ப இதோட வேல்யூ வந்து என்னன்னு போட்டுக்கலாம், ஏன்னு போட்டுக்கலாம். இப்ப நான் 0 ஆட் பண்ணாம 1 ஆட் பண்றேன். இப்போ 1 பிளஸ் 0 1, அகைன் 1 பிளஸ் 0 1, 1 பிளஸ் 1 எனக்கு என்ன கிடைக்கும், 1 பிளஸ் 1 என்ன கிடைக்கும் எனக்கு, சாரி 10 sir.
ஆக்சுவலி பூலியன் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் 1 பிளஸ் 1 அப்படின்னு வரக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும்னா 1 1 கிடைக்கும். ஸோ கேரி 1 ஆயிரும். சரிங்களா? நீங்க இதுலதான் உங்களுக்கு வரும். ஆம், நம்ம கோர்ஸ்ல தான் 1 பிளஸ் 1 வந்து நம்ம பைனரி அடிஷன்ல தான் 1 பிளஸ் 1 10ன்னு சொல்லுவோம். பட் பூலியன் பொறுத்த வரைக்கும் சரிங்களா, இட் should be 1 1 பிளஸ் 1 சரிங்களா. அதே மாதிரி இங்க அகைன் எனக்கு என்ன கிடைக்கும் 1ன்னு கிடைக்கும். அப்போ a கூட 1 ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது, எல்லாமே 1ன்னு தான் வருது. அப்போ 1 வந்து a கூட ஆட் பண்ணா என்னுடைய ஃபைனல் அவுட்புட் டிஃபால்ட்டா 1 தான் வரப்போகுது. அதனால டிஃபால்ட்டா என்ன போட்டுக்கலாம், இட் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்ப அடுத்தது a இன்டூ a. ஆல்ரெடி a இருக்கு. இப்போ 0 0 மல்டிபிள் பண்ணா 0 0 இன்டூ 0 0 1 இன்டூ 1 1 அகைன் 1 இன்டூ 1 1. இப்போ தேர்ஃபோர் சேம் நம்பரை 2 டைம் மல்டிபிள் பண்ணா எனக்கு கிடைக்கிறது a. அண்ட் சிமிலர்லி a மல்டிபிளிகேஷனுக்கு இப்போ அடிஷன் போட்டுக்கங்க. இப்போ a பிளஸ் a தான் நான் போன கேஸ்ல பார்த்தேன். a இங்க இருக்கு. அகைன் ஒரு டைம் a போட்டீங்கன்னா 0 பிளஸ் 0 0 0 பிளஸ் 0 0 1 பிளஸ் 1 அகைன் 1 அகைன் 1 பிளஸ் 1 அவுட்புட் வந்து எனக்கு என்னவா இருக்கும், 1ன்னு கிடைக்கும். ஸோ இட் இஸ் சிம்பிளி ஈக்குவல் டு ஏ. அப்ப தேர்ஃபோர் இதை நான் என்ன எடுத்துக்கலாம், ஏ அப்படின்னு நல்லா எடுத்துக்க முடியும். இப்போ சப்போஸ் ஏ டாட் ஏ பார் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஏ பார் கண்டுபிடிக்கணும். ஏ பாரோட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தோம்னா 1 1 0 0. இதான் ஏ பாரோட வேல்யூ. இப்போ ஏ டாட் ஏ பார்னு போடுங்க. இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்ப 0 இன்டூ 1 0 0 இன்டூ 1 0 1 0 0 1 இன்டூ 0 0. இப்ப இங்க எல்லாமே எப்படி இருக்கு, எனக்கு 0வா இருக்கு. அப்போ a இன்டூ ஏ பாரோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0. இதை நீங்க மெமரைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை சார். இந்த லாஜிக் தெரிஞ்சுன்னா நம்ம இந்த மாதிரி நம்பர்ஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க உட்காந்து சிம்பிளிஃபிகேஷன் போகணுங்கிற நெசசிட்டி இல்லை. அதுக்காக இந்த லாஜிக் இனிஷியலா சொல்லித்தரேன். பட் இது பின்னாடி அப்ளை பண்ணப்போ உங்களுக்கு நல்லாவே புரியும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ a பிளஸ் ஏ பார். இப்போ ஏ பார்னா இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. அப்போ 1 0 பிளஸ் 1 1 1 பிளஸ் 0 1 1 பிளஸ் 0 1. இப்போ அகைன் எல்லாமே 1 இருக்கு. அப்போ a பிளஸ் ஏ பார் விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம், 1 அப்படின்னு என்னால சொல்ல முடியும். இப்போ ஏ பார் இருக்கு. இப்போ இதுக்கு திரும்பி பார் எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும், 0 0 1 1 கிடைக்கும் விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏ டபுள் பார் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஏக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் அதோடைய மீனிங். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ இந்த லாஜிக்ஸ் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இப்ப இந்த இதெல்லாம் உங்களால ஈஸியா போட்டுற முடியும். ஏ பிளஸ் ஏபி அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுல ரெண்டுத்துலயும் காமனா என்ன இருக்கு, எனக்கு ஏ இருக்கு. ஏவை வெளியே எடுத்துருங்க. மீதி என்ன இருக்கு, எனக்கு 1 பிளஸ் பி அப்படின்னு இருக்கும். வி நோ தட் ஒரு நம்பர் கூட ஒரு இன்புட் கூட 1 எப்போதுமே ஆட் பண்ண அவுட்புட் என்ன கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன், 1ன்னு கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்ப இதோட வேல்யூ வந்து 1. அப்போ 1 இன்டூ ஏ ஏ. அப்ப இதான் வந்து இதோடைய ஆன்சர். புரியுதுங்களா? இப்ப அடுத்தது a இன்டூ ஏ பிளஸ் பி. ஸோ ஏ இன்டூ ஏ பிளஸ் பி அப்படி இருக்குன்னா ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? ஸோ இது எந்த லால வருது ஞாபகம் இருக்குங்களா? இப்போ நம்ம அந்த லா பார்த்துருந்தோம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. சரிங்களா? அப்ப இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, எனக்கு என்ன கிடைக்கும், ஏ இன்டூ ஏ பிளஸ் ஏபி அப்படின்னு கிடைக்கும். இப்போ ரெண்டு நம்பர் சேமா மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், அகைன் ஏன்னு கிடைக்கும் பிளஸ் ஏபி. இப்போ இதுல ஏவை காமனா வெளியே எடுத்திருக்கேன். மீதி என்ன இருக்கு, எனக்கு 1 பிளஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏ இன்டூ ஏ பிளஸ் பி விச் இஸ் ஈக்குவல் டு ஏ. இதுதான் வந்து இதோடைய கரஸ்பாண்டிங் ஆன்சர். சரிங்களா? சிமிலர்லி ஏ பிளஸ் ஏ பார் பி. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகைன் ஐ ஷுட் ஸ்பிளிட் இட். இதை நான் எப்படி எழுதலாம்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் இது இது ரெண்டு நம்பர், இது ஒரு நம்பர். அப்படி இது இதை இருந்ததுன்னா எப்படி எழுதலாம், நம்ம டிஸ்ட்ரிபியூட் லா படி பார்த்தோம்னா ஏ பிளஸ் ஏ பார் இன்டூ ஏ பிளஸ் பி அப்படின்னு எழுதலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா நான் உங்களுக்கு இங்க சொல்லியிருப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? ரெண்டு நம்பர் மல்டிபிளிகேஷன்ல இருக்கும், உள்ள அடிஷன் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா அடிஷன் இருந்ததுன்னா இன்னொரு நம்பர் வந்து மல்டிபிளிகேஷன்ல இருக்கும். ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். அப்ப தேர்ஃபோர் இது எப்படி எழுதலாம், ஏ பிளஸ் பி இன்டூ ஏ பிளஸ் சின்னு எழுதலாம். அப்படின்னா ஏபி பிளஸ் ஏசி அப்படின்னு என்னால எழுத முடியும். ஸோ இந்த லாஜிக் படி ஏ பிளஸ் பிசி எப்படி எழுதலாம், ஏ பிளஸ் பி இன்டூ ஏ பிளஸ் சின்னு எழுதலாமா? இதை இங்க போட்டாச்சு.
and we know that a plus a bar ஓட வேல்யூ வந்து என்னது 1. அப்போ 1 into a plus b which is equal to a plus b. புரியுதுங்களா சார்? So similarly you remember all those formulas or you simply you solve remaining 3 properties. All are very simple. So இதே ப்ராப்பர்ட்டி தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா யூஸ் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? I hope it is very well clear. So இப்போ இதுல மெயினா நம்ம அடுத்தது பார்க்க போறது டிமார்கன் தியரம். டிமார்கன் தியரம் தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டேட் பண்ணிட்டேன். பூலியன் அல்ஜிப்ரான்னு சொல்லி மாத்தி சொல்லிட்டேன். So we know that according to De Morgan's theorem, so AB the whole bar which is equal to A bar plus B bar. அதாவது என்னன்னா சார் இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா இங்க அடிஷனா மாத்திக்கணும். அதே மாதிரி இங்க அடிஷன்ல ஹோல் பார் இருந்ததுன்னா மல்டிப்ளிகேஷன்ல மாத்திக்கிட்டு பாரை பிரிச்சு போட்டுருணும், அவ்வளவுதான். சேர்ந்து இருக்கிறத பிரிச்சு வைக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்ல. சோ இதுதான் டிமார்க்னு சொல்றோம். பெருக்கக்குள்ள ஆப்போசிட் போலாரிட்டி போட்டுணும். மல்டிப்ளிகேஷன்னா பிளஸ், நமக்கு அண்டு ஆறு ரெண்டு கேட் தான் மேஜரா யூஸ் பண்றோம். சரிங்களா? அப்ப இங்க அண்டு லாஜிக் இருந்ததுன்னா ஆரா கன்வெர்ட் பண்ணிடணும், ஆர் லாஜிக் இருந்ததுன்னா அண்டா கன்வெர்ட் பண்ணிடணும். இந்த ஞாபகம் இருந்ததுன்னா டிமார்கன் தியரம் ஓவர். சொல்றது புரிஞ்சுங்களா? இதுல வேற டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். அதர்வைஸ் ஐ மூவ் ஆன் டு தி ப்ராப்ளம்ஸ். சும்மா நான் ஒரு நாலு சம் மட்டும் நான் ஒர்க் அவுட் பண்றேன் சார். அதுல வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கங்க. Now you see this simplifications. So f is equal to ab bar plus ab plus ab c plus a bar bc அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது ரெண்டுத்திலையும் ab கான்ஸ்டன்டா இருக்கு, வெளியே எடுத்துடுறேன். இப்போ ab கான்ஸ்டன்டா வெளியே எடுத்துட்டா மீதி என்ன கிடைக்கும்? 1 plus c plus a bar bc அப்படின்னு கிடைக்கும். we know that 1 கூட எதை ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். So therefore ab bar plus ab plus a bar bc. இப்போ இதுல வந்து ஏவை நான் காமனா வெளியே எடுத்துடுறேன். அப்ப மீதி என்ன கிடைக்கும்? b bar plus b into a bar bc அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்ப therefore இதோடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா b plus b bar இதோட வேல்யூ வந்து எனக்கு ஈக்குவல் டு 1. இப்போ மீதி என்ன கிடைக்கும்? a plus a bar bc அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? சோ இது வந்து இப்ப எந்த ரூல்ல இருக்கு சொல்லுங்க? டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா பார்த்திருப்போம். a plus அந்த மல்டிப்ளிகேஷன். சொல்றது புரியுதுங்களா? சோ இதை ஒரு டேர்மா வச்சுக்கிறேன், இது ஒரு டேர்மா வச்சுக்கிறேன். அப்ப therefore இது எப்படி எழுதலாம்னா a plus a bar into a plus bc அப்படின்னு நல்லா பிரிச்சு எழுத முடியும். சோ இது எந்த லா யூஸ் பண்ற ஞாபகம் இருக்குங்களா? இட் இஸ் நத்திங் பட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. கிளியருங்களா சார்? புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? எக்ஸ் ஏ பார Yes, sir. எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், பிசிய ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ a plus x into a plus y அப்படிங்கிற மாதிரி போடுறேன். இது புரிஞ்சுங்களா? Yes, sir. சார் ஓகே மேம். அப்போ a plus a பாரோட வேல்யூ வந்து என்னதுன்னா ஈக்குவல் டு 1. அப்போ therefore ஆன்சர் வந்து a plus bc. ஏன்னா சார் பூலியன் எக்ஸ்பிரஷன் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதை பொறுத்து எனக்கு மாறும். இப்போ உதாரணத்துக்கு இதே சம் பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல இந்த ரெண்டு டேர்ம்ல காமனா எடுத்தேன். இப்போ இதே வந்து நான் என்ன பண்றேன்னா a b bar plus ab plus இதுல வந்து என்ன பண்றேன்னா பிசிய காமனா வெளியே எடுத்துடுறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, a plus a bar அப்படின்னு கிடைக்கும். இதோட வேல்யூ 1. இப்போ இந்த ரெண்டு கேஸ் இருக்கு பாருங்க. இதுல வந்து நான் என்ன பண்ணிடுறேன், ஏவை காமனா வெளியே எடுத்துடுறேன். அப்போ b bar plus b plus bc கிடைக்கும். இதோட வேல்யூ 1. அப்ப therefore a plus bc. In both the cases the answer will be the same only. சோ அப்போ பூலியன் சிம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு மைண்ட்ல அந்த டைம்ல எது வேலை செய்யுதோ அதை பொறுத்துதான் என்னுடைய அவுட்புட் இருக்கும். பட் ஃபைனல் அவுட்புட் எனக்கு மாற போறது கிடையாது. பட் இப்ப நீங்க இந்த செகண்ட் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு ஸ்டெப்ல ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணீங்கன்னா அகைன் இட் டேக்ஸ் 3 more steps. So that is the only difference. சொல்றது புரியுதுங்களா? So that is very important. So பூலியன் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் நீங்க இப்படிதான் சிம்பிளிஃபை பண்ணணுங்கிற எந்த நெசசிட்டியுமே கிடையாது. நீங்க எதை வேணாலும் மாத்தி பண்ணலாம். சரிங்களா? பட் the final answer should be the same. I hope it is clear. நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? Yes. ஓகே மேடம், நல்லது. So now I move on to the next problem. So here
இவ்வளவு பெருசு கொடுத்துருக்காங்க சார். பார்க்க நமக்கு காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இங்க ஒரு ஏ இருக்கு, இங்க டி, இது எல்லாமே மல்டிபிளிகேஷன்ல இங்க இருக்கு, இங்க ஏடி இருக்கு. அப்ப நான் ரெண்டு இடத்துல ஏடியை காமனா வெளியே எடுத்துட்டா இது என்ன கிடைக்கும்? b plus c the whole bar plus ac into b plus 1 அப்படின்னு மொத்தமா கிடைக்கும். இந்த மொத்த ஃபங்க்ஷன் கூட இந்த 1 ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப இதோட ஓவரால் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இட் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஏடி. இதை நீங்க உள்ள உட்காந்து சிம்பிளிஃபை பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்ல. பட் பண்ணாலும் இந்த ஃபைனல் ஆன்சர் ஷுட் பி தி சேம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. சரிங்களா? பட் இட் இஸ் அ டைம் கன்சூமிங் ப்ராசஸ். வேணும்னா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஐ கிவ் த ஹிண்ட். ஏ இங்க இருக்கு, b plus c the whole bar b bar dot c bar அப்படின்னு போட்டுக்கிறேன், பிரிச்சிடுறேன். சரிங்களா? plus ac into bd plus ad. ஸோ இதை நீங்க போட்டீங்கன்னா a b bar c bar plus a into a it is a c. சரிங்களா? into bd plus ad. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணிடுங்க. a b into b bar c bar d. சரிங்களா? plus a b c d plus ad அப்படின்னு இருக்கு. we know that b into b bar இதோட வேல்யூ வந்து என்னது? எனக்கு it should be equal to 0. இது 0 ஆயிரும். இது ரெண்டுத்துலயும் இப்ப ad காமனா வெளியிடுங்க. கிடைத்தா என்ன கிடைக்கும்? bc plus 1. we know that 1 கூட இதை ஆட் பண்ணா எனக்கு 1 தான் கிடைக்கும். அப்ப அவுட்புட் வந்து என்னது? எனக்கு ad. again you compare in both the cases the answer will be the same. so but என்ன நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா again it take 3 more steps. ஸோ தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ். ஸோ பூலியன் அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பாயிண்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மெத்தட்ல தான் சால்வ் பண்ணணுங்கிற எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே, சூப்பர். ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்கே எனக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணணும்? சேர்த்து எழுதணும். சார் இது வந்து நான் இது நிறைய மெத்தட் வச்சு சால்வ் பண்ணலாம் சார். இது வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெத்தட். பட் உள்ள போகக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்ஓபி ஃபார்ம், பிஓஎஸ் ஃபார்ம்லாம் பார்ப்போம். ஸோ அதில் எப்படி கன்வெர்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்றதுங்கிறதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். சரிங்களா? பட் இப்போதைக்கு இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி எப்படி கால்குலேட் பண்றதுங்கிறத நம்ம பார்க்குறோம். பின்னாடி போக போக உங்களுக்கு இன்னும் கிளியர் கட்டா எல்லாமே வந்து புரியும். ஸோ தேர்ஃபோர் இதை நான் எப்படி எழுதலாம்னா ஏ இன்டோ இது வந்து பி பார் பிளஸ் சி பார்ன்னு இருக்குங்களா? இதை நான் எப்படி எழுதலாம்? பிசி த ஹோல் பார் பிளஸ் பிசி அப்படின்னு என்னால எழுத முடியும். சரிங்களா? ஸோ ஐ டேக் இதை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி எழுதுனா பிசி பிளஸ் ஏ இன்டோ பிசி த ஹோல் பார் அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். அக்கார்டிங் டு டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல இது எப்படி இருக்கு? எனக்கு ஏ பிளஸ் பிசி ஃபார்மேட்ல இருக்கு. இதை எப்படி எழுதலாம்? ஏ பிளஸ் பி இன்டோ ஏ பிளஸ் சி அப்படின்னு என்னால எழுத முடியும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ தேர்ஃபோர் பிசி பிளஸ் ஏ பிளஸ் பி உடைய வேல்யூ இன்டோ ஏசி அப்ப என்ன கிடைக்கும்? பிசி பிளஸ் பிசி பார் அப்படின்னு கிடைக்கும். we know that x plus x bar அப்படி இருந்தது அதோட வேல்யூ வந்து என்னது? which is equal to 1. அப்ப இதோட மொத்த வேல்யூ equal to 1. therefore எப்படி எழுதலாம்? a plus bc என்னால எழுத முடியும். so this is the final answer. சரிங்களா? இதை நீங்க உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதினாலும் எழுதலாம். a b bar plus a c bar plus bc அப்படின்னு என்னால எழுத முடியும். பட் இதை நீங்க ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும்னா இட் should be somewhat complicated. சரிங்களா? ஸோ அதனால அகைன் இது உங்களுக்கு ரூல் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சா மட்டும் தான் உங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. சரிங்களா? பட் இதுக்கு வந்து இந்த இதுல வந்து நான் எஸ்ஓபி பிஓஎஸ் ஃபார்ம் போனா தான் என்னால அதை சால்வ் பண்ண முடியும். வேற மெத்தட் எதுவும் எனக்கு கிடையாது. ஸோ தட் ஐ ஸ்கிப் திஸ் ஸ்டெப். அது பிஓஎஸ் ஃபார்ம் போகல உங்களுக்கு இது எப்படி எழுதுறதுங்கிறது விளங்கும். சரிங்களா? பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? பூலியன் சிம்பிளிஃபிகேஷன் ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். பட் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா யூ கெட் த கிளியர் கட் ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் ஐ மூவ் ஆன் டு கே மேப் அப்படின்னா கருணாக் மேப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சொல்றது புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் அ கிராஃபிக்கல் மெத்தட். கே மேப்ங்கிறது இட் இஸ் அ கிராஃபிக்கல் மெத்தட் டு சால்வ் தி தட் பூலியன் கான்செப்ட்ஸ். சரிங்களா? கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் எல்லாமே இதுல என்னால சால்வ் பண்ண முடியும்.
சொல்றது புரியுதுங்களா சார்? சோ இதுல வந்து நம்ம அந்த மேப் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கட்டம் கட்டி ஃபார்ம் பண்ணுவோம். சரிங்களா? சோ இதுல வந்து நம்ம என்ன கோட் அந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம்னா, கிரே கோட். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல. சோ கிரே கோட் தான் வந்து இங்க நம்ம என்ன பண்றோம்னா யூஸ் பண்றோம். புரிஞ்சுங்களா? சோ கே மேப் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் செல்ஸ பேஸ் பண்ணி இருக்கு. சோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த வேரியபிள்ஸ். இப்போ n வந்து என்னுடைய வேரியபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சரிங்களா? எனக்கு எத்தனை செல்ஸ் இருக்கணும்னா, என்னோட நம்பர் ஆஃப் செல்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் n. சோ இதெல்லாம் 1 மார்க்ல டிஎன்பிஎஸ்சில கேட்கக்கூடிய வேல்யூ. உதாரணத்துக்கு எனக்கு 2 வேரியபிள் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ மொத்த செல் வந்து 2 பவர் 2. அப்போ மொத்தம் 4 செல் தான் இருக்கும். இஃப் இட் இஸ் a 3 வேரியபிள் அப்படின்னா 2 power 3 which is equal to 8. 8 செல் இருக்கும். Is 4 வேரியபிள் அப்படின்னா 2 power 4 which is equal to 16. அப்போ therefore எனக்கு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும் கே மேப் ஏபி. அப்போ 2 செல் 0 1 0 1. இங்க 3 வரப்போ எப்படி இருக்கும்னா மொத்தம் 8 செல் இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். ஏபிசி 0 1 0 0 0 1 1 1 1 0 போடுவோம். ஏன்னா கே மேப் வந்து நான் கிரே கோட் தான் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டேன். கிரே கோட் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் நடுவில் கண்டிப்பா ஒரு பிட் சேஞ்ச் மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இங்க இருந்து இங்க பார்க்கக்குள்ள ஒரு பிட் தான் சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த 0 வந்து 1 சேஞ்ச் ஆயிருக்கும். அகைன் இங்க இருந்து இங்க பார்க்கக்குள்ள ஒரு பிட் தான் எனக்கு என்னவா இருக்கு? சேஞ்ச் ஆயிருக்கு. பட் எனக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம் சார். நீங்க இப்படி போட்டிருக்கீங்க, ஒத்துக்கிறேன். ஏ தான் இங்க போடணுமா? ஏன் வேற நம்பர் போடக்கூடாதான்னா, தாராளமா நீங்க போடலாம். ஏ தான் போடணும் இல்ல. நீங்க பிஏ இங்க போட்டுங்க. ஏசிய இங்க கம்பைன் பண்ணிடுங்க. இல்லையா, சிய இங்க போட்டுட்டு ஏபி இங்க கம்பைன் பண்ணுங்க. எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த நம்பர் தான் இங்க கீழ போடணும், மேல போடணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நம்ம எடுக்கிறது தான். பட் ஒன்லி திங் இந்த ஷிஃப்டிங் இருக்கு பாத்தீங்களா? ஐ மீன் டிஃபரன்ஸ் ஒரு நம்பருக்கும் அடுத்த நம்பருக்கும் அது வந்து டெஃபினட்டா ஒரு பிட்டா தான் இருக்கணும். அது வந்து இட் இஸ் மேண்டேட்டரி இன் கே மேப். அப்போ இந்த 4 வேரியபிள்னு வரக்குள்ள எனக்கு மொத்தம் 16 செல்ஸ் இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா 1 2 3 4 மொத்தம் 16 செல் இருக்குங்களா? இதை நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன். இதை சிடின்னு எடுத்துக்கிறேன். 0 0 0 1 1 1 1 0. சிமிலர்லி 0 0 0 1 1 1 1 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இதை எப்படி ஃபில் பண்றதுன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். இஃப் இட் இஸ் அ 4 வேரியபிள் மேப் அப்படின்னா எனக்கு நம்பர் தெரியும். 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 1 2 3 4. So similarly 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. So it is 8421 கோட். அதுதான் உங்களுக்கு புரியுற மாதிரி இங்க எழுதுறேன். ஸோ இது எப்படி அங்க ஃபில் பண்றதுன்னு உங்களுக்கு அந்த பேசிக் சொல்லிட்டா அதுக்கப்புறம் நீங்க ரிமெம்பர் பண்ணிக்கலாம். இட் இஸ் வெரி சிம்பிள். நான் டைரக்டா மனப்பாடம் பண்ண சொல்லாம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக இதை நான் போடுறேன். இனிஷியலா டைம் கன்சியூம் பண்ணாலும் இட் இஸ் வெரி சிம்பிள் டு ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ். சரிங்களா சார்? ஸோ இதோட வேல்யூ வந்து எனக்கு 0 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 0 0 0 0 0 ஏபிசிடி. அடுத்து 0 0 0 1 1 0 0 1 0. இது வந்து எனக்கு என்னது 2, இது 3. இப்ப இங்க வரக்குள்ள இது 4 5 6 7ன்னு வரும். இங்க வரக்குள்ள கீழே இங்க ஷிஃப்ட் ஆயிரும். 8 9 10 11 12 13 14 15. ஸோ இதுதான் இந்த கரஸ்பாண்டிங் நம்பர்ஸ். இந்த நம்பர் எப்படி ஃபில் பண்றது புரியுதுங்களா? இது வந்து சும்மா அப்பர் கார்னர்ல உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். அப்ப அதே மாதிரி இங்க என்ன வரும்னா இது 0 1 2 3 4 5 6 7. சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து எனக்கு இங்க டிஃபால்ட்டா வரும். ஐ ஹோப் இட் இஸ் வெரி வெல் கிளியர். இந்த மேப் எப்படி போடணும் அப்படிங்கிறது எப்படி நம்பர் ஃபில் பண்ணணுங்கிற பேசிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. இப்போ இந்த கே மேப்ல எனக்கு உள்ள இப்படி நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நம்பர்ஸ் இருக்குன்னா இதை நான் எப்படி குரூப் பண்ணணும்? ஏன்னா குரூப் பண்ணா மட்டும்தான் என்னால சிம்பிளிஃபை பண்ண முடியும். இப்போ குரூப்பிங் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? குரூப்பை மாத்தி பண்ணிட்டோம்னா சொல்லி முடிஞ்சிடும். சரிங்களா? சோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இப்படி இருக்கக்குள்ள இந்த மாதிரி எனக்கு கிராஸ்ல எல்லாம் குரூப் பண்ண கூடாது.
இட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரூல். சொல்றது புரியுதுங்களா? ஸோ எப்போதுமே கிராஸ்ல பண்ணக்கூடாது. இப்படிதான் பண்ணணும். இப்ப 2 நம்பர் இப்படி இருக்குன்னா, ஒண்ணு இப்படி ஹரிசாண்டலா பண்ணலாம். அப்படி இல்லன்னா, இப்படி வெர்டிகலா என்னால பண்ண முடியும். இப்படிதான் குரூப்பிங் பண்ணலாமே தவிர, எப்போதுமே கிராஸ்ல குரூப்பிங் பண்ணக்கூடாது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் ரூல். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இங்க 1, 1, 0 அப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். 1ஐயும் 0ஐயும் என்னைக்குமே கம்பைன் பண்ணவே கூடாது. 1, 1 இத தான் நீங்க கம்பைன் பண்ணணும். எப்போதுமே இந்த 1, 0வ கம்பைன் பண்ணக்கூடாது. இட் இஸ் ஆல்சோ வெரி மச் மேண்டேட்டரி. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? So, அதே மாதிரி இப்ப நம்ம இங்க பாக்குற வேரியபிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு? 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4. அப்ப எல்லாமே 2 பவர்ல தான் இருக்கு. அப்போ நீங்க குரூப் பண்றது எல்லாமே 2 பவர்ல தான் இருக்கணும். ஒண்ணு இப்ப இந்த இதுல இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1, 2 புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப 1, 1, 1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். மொத்தம் 3 1 இருக்கு. இந்த 3 1 நீங்க குரூப் பண்ண முடியாது. சோ நீங்க குரூப் பண்ணா ஒண்ணு 2 பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 4 நம்பரை குரூப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா 8, 2, 4, 8 இந்த ஆர்டர்ல தான் உங்களால குரூப் பண்ண முடியுமே தவிர, ஏன்னா 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4 இந்த மாதிரி 2 பவர்ஸ்ல தான் உங்களால குரூப் பண்ண முடியுமே தவிர, இந்த மாதிரி சிங்கிள் டிஜிட் வர்றத குரூப் பண்ணக்கூடாது. இட் லீட்ஸ் டு எரர். அதே மாதிரி மேக்சிமம் பாசிபிலிட்டி தான் நான் வந்து குரூப் பண்ணணும். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ உதாரணத்துக்கு இந்த 16 டிஜிட் எடுத்துக்கங்க. 1, 2, 3, 4, 1, 2, 3, 4 இது வந்து கே ஏபிசிடின்னு வச்சுக்கோங்க. 0001111000011110. இப்போ இந்த 4 இப்படின்னு தனித்தனியா குரூப் பண்ணக்கூடாது. நீங்க மேக்ஸிமம் பாசிபிலிட்டி என்ன இருக்கு? 8 இருக்கு. அப்ப 8 இருந்ததுன்னா இதை நீங்க மொத்தமா 8 தான் குரூப் பண்ணணுமே தவிர பிரிச்சு பிரிச்சு குரூப் பண்ணக்கூடாது. குரூப் பண்ணீங்கனாலும் ஆன்சர் தப்பா தான் வரும். இட் இஸ் another important rule. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? I hope it is very well clear. And the next rule is குரூப்பிங் வந்து இந்த மாதிரி 4 நாள் பக்கத்துல இருந்தாதான் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்ல. இந்த மாதிரி கார்னர்ல இருக்குன்னு வச்சுக்கலாம். 4 கார்னர் இருக்குன்னா அந்த 4 கார்னரையும் சேர்த்து ஒரே டைம் குரூப் பண்ணலாம். சரிங்களா? எனக்கு 4 கார்னர் இல்ல சார். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் மேலதான் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இப்படி கூட குரூப் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இங்க 1 இங்க ஒரு 1 இருக்குன்னா இது மேல இது கீழே இப்படி 2 நம்பரா குரூப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 4 கார்னர்ல இருக்கிறத நீங்க இப்படிதான் குரூப் பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு சில கேசஸ்ல என்னுடைய குரூப்பிங் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இதை பாருங்க. 1, 1, 1, 1, 1 இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். சோ இதுல 4 பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ இதுல 1 தனியா இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம லேபே செய்யறோம். சரிங்களா? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை பிரிக்கிறோம். ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் மிஞ்சி இருக்கிற அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு குரூப்ல போய் நீ சேர்ந்துக்க. அவங்க கூட கம்பைன் பண்ணிக்கோங்கறல அதே மாதிரி இந்த மாதிரி ஒத்த நம்பர் இருக்கு. பக்கத்துல ஏதாவது ஒரு நம்பர் இருந்ததுன்னா அதை என்னால குரூப் பண்ண முடியும். புரியுதுங்களா? சப்போஸ் இதே ஒண்ணு இந்த இடத்துல தனியா இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுக்கு பக்கத்துல எங்கேயுமே நம்பர் இல்ல. எல்லாமே எம்ப்டியா இருக்கு. அப்போ இதை வந்து உங்களால குரூப் பண்ண முடியாது. தனியா தான் பண்ணி ஆகணும். பட் சப்போஸ் ஒரு நம்பர் பக்கத்துல இருக்கு. ஆனா அது ஆல்ரெடி வேற குரூப் கூட கனெக்ட் ஆயிருக்குன்னா இதை நீங்க பண்ணலாம். சரிங்களா? இதை வந்து இது கூட கம்பைன் பண்ண முடியாது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஏதாவது டவுட் இருக்குங்களா? சரி No, any sir. doubts? Okay. I hope it is very well clear. Now I move on to the next topic. It's called POS form or SOP form. It's very simple. So P stands for product. S stands for sum. அவ்வளவுதான் sir, முடிஞ்சிருச்சு. இது தெரிஞ்சுன்னா POS ஃபார்ம் SOP ஃபார்ம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? So sum it is nothing but product of sum அப்படின்னா இப்போ A பிளஸ் பி பிளஸ் சி இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது எல்லாமே வந்து எனக்கு என்னது? எல்லாமே சம்ல இருக்கு. அப்ப இந்த மாதிரி சம்ல இருக்கிறத நான் என்ன பண்றேன்? மல்டிப்ளை பண்றேன். பி பிளஸ் சி இன்டூ ஏ பிளஸ் சி இந்த மாதிரி நான் மல்டிப்ளை பண்றேன். அப்ப therefore ப்ராடக்ட் இது எல்லாமே ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் இருக்கிறது இங்க இருக்கிற அதோடைய ஆபரேஷனை குறிக்கிறது. ப்ராடக்ட் ஆஃப் சம்ஸ். அப்போ எஸ்ஓபி அப்படிங்கிறது வந்து என்னன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட். அப்போ ஏபி
பிளஸ் பிசி பிளஸ் சிஏ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து இது எல்லாமே எனக்கு இருக்கு ப்ராடக்ட். சரிங்களா? இந்த ப்ராடக்ட் நான் என்ன பண்றேன்? சம் பண்றேன். அதான் வந்து மீனிங். புரியுதுங்களா சார்? என்ன சொல்ல வரேன்ட்டு? ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் ப்ராடக்ட். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து என்னுடைய ஆபரேஷனை ரெப்ரசென்ட் பண்றது. இன்னொன்னு அந்த வேரியபிள்ஸ் வந்து எந்த கண்டிஷன்ல இருக்கு, மல்டிபிளிகேஷன்ல இருக்கா, அடிஷன்ல இருக்குன்னு சொல்றது தான் செகண்ட் டேர்ம். அப்ப எஸ்ஓபிங்கிறது இதுதான் வந்து அதோடைய கரஸ்பாண்டிங் ஃபார்ம். ஸோ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். இந்த லாஜிக் தெரிஞ்சதுனா போதும், நம்ம அழகா கன்வெர்ட் பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஓகே சார். சரிங்களா? இந்த எஸ்ஓபி டு பிஓபி ஃபார்ம். இப்போ எஸ்ஓபி இந்த மாதிரி இருக்கு. இந்த ஃபார்மை நான் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா, இதை நான் கே மேப்ல 1 ரெப்ரசென்ட் பண்ணுவேன். இந்த 1 எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும்? 0ன்னு பண்ணணும். 0 இருக்கிறது எல்லாத்தையுமே 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதை பண்ணிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணா எனக்கு அந்த ஃபார்ம் வந்து கன்வெர்ட் ஆயிரும். அது நம்மளுக்கு ப்ராப்ளம் போகக்குள்ள உங்களுக்கு தெளிவா விளங்கும். ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே. தட்ஸ் ஆல். இப்போ உதாரணத்துக்கு யூ see this problem. Okay. So express the Boolean as expression in the POS form. இப்போ இது வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு. சம் ஃபர்ஸ்ட்ங்கிறது இங்க நடுவில் இருக்கிற ஆபரேஷன். இது வந்து ப்ராடக்ட். சரிங்களா? அப்ப இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்னுடைய பூலியன் நெட்வொர்க்ல போட்டுடுறேன். ஸோ பூலியன் நெட்வொர்க்ல கே மேப்ல போகக்குள்ள என்ன பண்ணணும்னா இங்க மொத்தம் எத்தனை வேரியபிள் இருக்கு? 4 வேரியபிள் இருக்கு. அப்ப இது எல்லாத்தையுமே வந்து நான் என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 4 வேரியபிளா கன்வெர்ட் பண்ணணும். சொல்றது புரியுதுங்களா? சார் புரியுதுங்களா சார்? நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 வேரியபிள் தான் இருக்கு. இங்க 3 வேரியபிள் இருக்கு. அப்ப எனக்கு அந்த வேரியபிள்ஸ் மிஸ் ஆகுது. அப்ப மொத்தம் எல்லாமே 4 வேரியபிளா வரணும். அப்ப therefore இதை நான் எப்படி எழுதுறேன்னா இதுல எந்த வேரியபிள் மிஸ்ஸிங்? ஏ மிஸ்ஸிங். இதை நான் எப்படி எழுதுறேன்னா ஏ பிளஸ் ஏ பார் அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா வி நோ தட் ஏ பிளஸ் ஏ பாரோட வேல்யூ வந்து என்னது 1. அப்ப இந்த இடத்துல 1 டாட் பி பார் சிடின்னு எழுதுனா அதோட வேல்யூ மாற போறது கிடையாது. அதனால இதை நான் இப்படி எழுதிக்கிறேன். சிமிலர்லி இங்க 2 வேரியபிள் எனக்கு மிஸ் ஆகுது. ஏ பிளஸ் ஏ பார். சரிங்களா? அதே மாதிரி பி இன்டூ டி பார். அது கூட இன்னொன்னு சி பிளஸ் சி பார். இந்த வேரியபிள் மிஸ் ஆகுது. பிளஸ் ஏ பார் பி பார் சி பார் டி பார். உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. ஏ பி பார் சிடி பிளஸ் ஏ பார் பி பார் சிடி பிளஸ் இதை மல்டிப்ளை பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். ஏபி டி பார் பிளஸ் ஏ பார் பி டி பார். இது மொத்தமா இது கூட மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. சி பிளஸ் சி பார் கூட மல்டிபிளிகேஷன்ல இருக்கு. பிளஸ் ஏ பார் பி பார் சி பார் டி பார் இதுக்கு ஈக்குவலா இருக்கு. So therefore a b bar cd plus a bar b bar cd plus உள்ள மட்டும் பண்ணுங்க. a b c d bar a b c bar d bar plus a bar b c d bar plus a bar b c bar d bar plus a bar b bar c bar d bar. இதுல ரிப்பீட்டட் டேர்ம்ஸ் வந்ததுன்னா அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஒரே ஒரு டைம் மட்டும் தான் போட்டுக்கணும். சொல்றது புரியுதுங்களா? இப்போ நீங்க கே மேப் குள்ள வாங்க. ஸோ கே மேப் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா this is the corresponding K map. So this is AB, this is CD. 0 0 0 1 1 1 1 0 0 0 0 1 1 1 1 0. So இது வந்து எப்படி இருக்கலாம்? C bar D bar C bar D CD C D bar. அதே மாதிரி எப்படி எழுதலாம்? A bar B bar அப்படின்னு போட்டுக்கிறேன். A bar B AB AB bar. என்ன இருக்கு? A B bar CD A B bar CD இந்த பாயிண்ட் அடிச்சாச்சு. A bar B bar CD A bar B bar CD இதையும் அடிச்சாச்சு. ஸோ ஏபிசிடி பார் ஏபிசிடி பார் இந்த டேர்ம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஏ பார் அது ஏ பார் பி ஏ பார் பி சி பார் டி பார் இந்த டேர்ம்
அடுத்தது a பார் b c d பார் இதாங்களே. ஓகே. அடுத்தது a பார் b c பார் d பார். அது ஆல்ரெடி இருக்கு, அதனால ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம். ஜஸ்ட் க்ளோஸ் இட். அடுத்தது a பார் b பார் c d பார். c பார் d பாரா? c பார் d பார். திஸ் இஸ் த டேர்ம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் எனக்கு பேரல இருக்கு, இது ரெண்டும் எனக்கு பேரல இருக்கு, இது ரெண்டும் எனக்கு பேரல இருக்கு. ஸோ இப்படி பேரல பார்க்கக்குள்ள இதுல இந்த ஒரு ரோ அப்படியே கம்ப்ளீட்டா உள்ள வந்துடுது. அப்ப இதுக்கு நான் எப்படி எழுதலாம்னா சி பார் டி பார். பட் இது ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்குன்னு பார்க்கணும். இது ரெண்டுத்துலயும் எனக்கு காமனா இருக்கிறது வந்து ஏ பார். அப்போ ஏ பார் சி பார் டி பார் இது வந்து 1 பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா சி டி பார் காமனா இருக்கு. இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது பி. ஸோ பி சி டி பார் பிளஸ். ஸோ இங்க வரக்குள்ள எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிடி இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கிறது வந்து பி பார் சிடி. அப்போ இதோட கரஸ்பாண்டிங் சிம்பிளிஃபிகேஷன் இதுதான். இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் சார். நான் பிஒய்எஸ் இதுவா கன்வெர்ட் பண்ணல. சரிங்களா? அதை கன்வெர்ட் பண்ணணுங்கிறத எப்படிங்கிறது நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தரேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா சார்? நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியுதுங்களா? இது எப்படி கன்வெர்ட் பண்ணணுங்கிறது தான் நான் சொல்லியிருக்கேன் தவிர வேற எதுவும் நான் அடிஷனலா சொல்லல. See this. ஸோ எனக்கு பெரும்பாலும் நம்மளுடைய கம்ப்யூட்டர் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கே மேப் வச்சு இதை சிம்பிளிஃபை பண்ணா ஃபைனல் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்ட்டு. ஸோ ப்ரீவியஸ் கேஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸா கொடுத்துருந்தாங்க, சிம்பிளிஃபை பண்ண. பட் இங்க வந்து எனக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் கிடையாது. பட் நம்ம பின்னாடி ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம் சார் கே மேப்ல. பட் அது பிரச்சனை இல்லை. இப்போ என்னோட அல்டிமேட் எய்ம் வந்து என்னன்னா இந்த கிளாஸ்ல என்னோட கான்செப்டை இன்சிஸ்ட் பண்ணணும், அவ்வளவுதான். பட் ஒன்ஸ் யூ நோ த கான்செப்ட்ஸ் இட் இஸ் வெரி வெல் ஈஸி டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ஸோ இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது பதில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நமக்கு ரெண்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சம் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் எஸ்ஓபி ஃபார்ம், சம் ஆஃப் ப்ராடக்ட். சரிங்களா? இதுவே இந்த மாதிரி பையின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் சம்னு அர்த்தம். அப்போ இந்த சிம்பிளை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடணும் எனக்கு எஸ்ஓபி ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, பிஓஎஸ் ஃபார்ம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களான்னு. ஸோ இந்த மாதிரி சமேஷன் இருந்ததுன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட். இது வந்து பைனா பி ஃபர்ஸ்ட் நம்பர். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் சம் அப்படிங்கிறது மீனிங். சரிங்களா? ஸோ எஸ்ஓபி பிஓஎஸ்க்கான ஃபார்ம் அந்த ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஏன்னா டைம் இதுவே கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ இது வந்து நான் என்ன பண்றேன்னா இப்போ கே மேப்ல போடுறேன். So I take it is AB, it is CD, 0001 1110 0001 1110. சார் இதுல இன்னொரு இது வரும். இப்போ ஒரு சில புக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பான். I take it is ABCD 00101101 00101101 இப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இதுக்கும் ஒரு பிட் தான் சேஞ்ச், இதுக்கும் ஒரு பிட் தான் சேஞ்ச், இதுக்கும் ஒரு பிட் தான் சேஞ்ச். ஸோ இப்படி போட்டாலும் ஆன்சர் கரெக்டா தான் வரும். புரியுதுங்களா? 01 போடணுங்கிற நெசசிட்டியில 10வும் போடலாம். ஒரு சில புக்ஸ் இது ஃபாலோ பண்ணியிருக்காங்க, நான் அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். பட் நமக்கு இது கொஞ்சம் நம்ம அந்த வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால நான் இந்த இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஏன்னா 0 1 சரிங்களா, 2 3 4 5 6 7 அப்புறம் கீழே 8 9 10 11 12 13 14 15 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்க என்ன நம்பர் கொடுத்துருக்கான், 0 கொடுத்துருக்கான், அதுல 1ன்னு போட்டுருங்க. அடுத்தது 2 அதுல ஒரு 1 போட்டுருங்க. அடுத்தது 3 அதுல ஒரு 1. அகைன் 4ல ஒரு 1, 5ல ஒரு 1, 7ல ஒரு 1, 9ல 1, 13ல 1, 15ல 1. இந்த மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் நான் ஃபில் பண்ணிட்டா சரிங்களா, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதை வந்து என்னால குரூப் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி குரூப் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இதுல எனக்கு 4 நம்பர் இருக்கு, 4 குரூப் பண்ணிட்டேன். அதே மாதிரி இதுல 2 குரூப் பண்ணிட்டேன். இங்க பாத்தீங்கன்னா இது 2யும் குரூப் பண்ணிட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஓவர்லாப் ஆகாம குரூப் பண்ணணும். இது 2 குரூப் பண்ணிட்டேன். சொல்றது புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து என்னால குரூப் பண்ண முடியும்.
சொல்றது புரிஞ்சுங்களா? சோ இப்ப இதுல வரக்குள்ள இந்த 2 0 அப்படியே வந்துற போகுது. அப்ப இது வந்து நம்ம எப்படி எழுதலாம்? சி பார் டி பார்னு போடலாமா? இத சி பார் டி, இது சிடி, இது சி டி பார். சிமிலர்லி ஏ பார் பி பார், ஏ பார் பி, ஏபி, ஏபி பார் அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இதுல காமனா இருக்கிறது சி பார் டி பார் காமனா இருக்கு. இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது வந்து என்னன்னா ஏ பார். அப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் ஏ பார், சி பார், டி பார். இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இங்க வரக்குள்ள ஏ பார் பி பார் காமனா இருக்கு. இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இட் இஸ் வெரி சிம்பிள். என்னது இருக்கு எனக்கு? சி தான் காமனா இருக்கு. பிளஸ் அகைன் இங்க வரக்குள்ள சி பார் டி, இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது பி பார் பிளஸ் இந்த 4 நம்பர் இருக்குல்ல, இதுல ரெண்டுத்துலயும் என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது பி. அதே மாதிரி இது ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது வந்து டி. So this is the corresponding final expression